தவறான தொடர்பால் அவமானப்படும் ராசிகள்னு வேற ஒரு சேனலுக்கு கொடுத்தேன். அதில் இந்த மீன ராசிக்காரங்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சுக்கிரன் நீச்ச பங்கம், அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் நட்புகள் விஷயத்திலும் உறவுகள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு வாங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை சுக்கிரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு. அது சம்பந்தமான பலன்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஆனால் இதுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு யாரு கூட நட்பு ரீதியாக இருக்க போகிறோம், யாரு கூட சண்டை போட போகிறோம், யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவோம், தவறான நட்புகளால் பாதிப்புகள் ஏற்படுறது, அவமானங்கள் ஏற்படுறதுலாம் இந்த சுக்கிரனை வச்சு தான் நடக்கும். சுக்கிரன் இருக்கக்கூடாத சில இடங்கள்ல இருந்தால் நமக்கு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9ஆம் தேதி முதல் நவம்பர் 2ஆம் தேதி வரை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ கன்னி ராசியில தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்க போறாரு. ஸோ இதனால என்ன பலன் அப்படின்னா, நம்ம யாரு கூட பழகிட்டு இருக்கோமோ நல்ல நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போ இதில் யாருக்கு ரொம்ப பாதிப்பு அப்படின்னு கேட்டால், மேஷராசி நண்பர்கள், கன்னி ராசி நண்பர்கள்லாம் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இது பொதுவான பலன் தான். இது வாக்கிய பஞ்சாங்கம் கிடையாது, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால் சில பேர்த்துக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஜாதகம் எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் தான் கணிச்சிருப்பாங்க. அதனால் டிஃபரன்ஸ் வருதுன்ட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்திலேருந்து இன்னும் அக்யூரஸியை கொண்டு வந்தது தான் திருக்கணித பஞ்சாங்கம். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 9லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் கன்னி ராசியில் இருப்பார். சிம்ம ராசியிலேருந்து பயிற்சி ஆகி தன்னுடைய நீச்ச ஸ்தானத்தில் இருக்கார். ஆனாலும் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, புதன் துலாம் ராசியில் இருக்காரு. புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம். இதில் புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அக்டோபர் மாத கடைசியில் 20ஆம் தேதிக்கு முன்னாடியே புதன் பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த புதன் சுக்கிரன் பரிவர்த்தனா யோகம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும். இந்த ஒரு வாரத்தில் அந்த சுக்கிரன் புதன் சேர்க்கையின் பரிவர்த்தனையின் காரணமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூரேஷனில் சில பேர்த்துக்கு நல்ல புரிதல் இருக்கக்கூடிய நட்புகளிடமே மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இப்போ குரு சாதகமாக இருக்காரு. ஆனால் சுக்கிரன் சில பேர்த்துக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை, நல்ல இடத்துல இருந்தால் கூட சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா சனியின் பார்வையில் சுக்கிரன் வராரு. அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் புதன் பரிவர்த்தனா யோகம். இந்த டியூரேஷனுக்கு அப்புறம், அதாவது அக்டோபர் 27லேருந்து நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாத்துக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் எச்சரிக்கைப்படுத்துவது நம்மளுடைய கடமையாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு வேலை விஷயமாக உதவிகளை பெறுவதற்கு நட்புகளால் ஆதாயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறதுனால பல ராசிகளுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் இப்போ நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியினுடைய சாராம்சம், ஒரு ஜிஸ்ட். உங்க ராசிக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்க்க போறோம். வாருங்கள் ஆராய்வோம். மீன ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். அஷ்டமாதிபதி சுக்கிரன் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா? நட்புகள் விஷயத்துல, உறவுகள் விஷயத்துல ஏதாவது பாதிப்பு இருக்கான்னா கிடையாது. என்ன சார் எல்லாமே கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் என்ன சார் எங்களுக்கு பாதிப்பு இருக்காதா சார்? கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா சுக்கிரன் அஷ்டமாதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு புதனோட பரிவர்த்தனா யோகம்.
இதுவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள நல்ல ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரியாக இருக்கக்கூடிய நபரே உங்களுடைய நிலைமை தெரிந்து உங்களை விட்டு அகலும் சூழ்நிலை ஏற்படும். உங்களை சரி ஓகே இவனை அடித்து பிரயோஜனம் இல்லை, இவனை அடித்து என்ன பிரயோஜனம், இவனே அங்கே அடி வாங்கிட்டு இருக்கான் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிற மாதிரி உங்களை எதிரியாக இருக்கிறவனே உங்கள் பேரில் கருணைப்பட்டு உங்களை விட்டுட்டு போவாங்க. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சுக்கிரன் நீச்ச பங்கம், அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7-8 கோடி அதிபதி பரிவர்த்தனையின் காரணமாக திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இருக்கும், ஆனால் வேலையில் இவங்களுக்கு என்ன வேலைன்னு அதை ஜென்ரலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. இதனால் பொதுவாக ஏதோ ஒரு வேலை, ஆஃபீஸ் போவோம், உட்காருவோம், திருப்பி வந்துடுவோம். வேலை இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது வேலையில் அமரும் வாய்ப்பு மட்டுமல்லாமல் இந்த வேலை தான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீடான அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு கூட இருக்கிறவங்களாலேயே ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. திருமண விஷயம் இப்பொழுது சாதகமற்ற சூழ்நிலை. அதாவது குரு அதிசார பயிற்சி ஏற்பட்டதுன்னா சனிக்கு குரு பார்வை வருது, அதனால் திருமணம் பண்ணலான்னு நான் இன்னொரு எபிசோடில் சொல்லியிருக்கேன். ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம். எப்போ அதுக்கு நேரம் வருதுன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடக்கும். அப்போது சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் பொழுது, நிரந்தரமாக கிடைக்கும் பொழுது அந்த சமயத்தில் திருமணத்தை முன்னெடுத்து செல்வது நல்லது. இப்போ லவ் ப்ரப்போசல் பண்ணலாமே தவிர அதுக்கு மேலே ரொம்ப நெருங்கி போகிறத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆவீங்க. ஏன்னா சனி சுக்கிரன் நேர் பார்வை. இந்த போன வருஷம் 2024 கடைசியில் போட்டேன், 2025 தவறான தொடர்பால் அவமானப்படும் ராசிகள்னு வேற ஒரு சேனலுக்கு கொடுத்தேன். அதில் இந்த மீன ராசிக்காரங்களும் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வருதுங்க. அதனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சனி சுக்கிரன் நேர் பார்வை. அதனால் இளம் வயது ஆண் பெண்கள் ரொம்ப நெருங்கி பழகிறத தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் அத்தை பையன் மாமா பொண்ணு, நீங்கள் நினைக்கலாம் அத்தை பையன் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான்ட்டு. இப்போ அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. வீட்டுக்குள்ள அப்பாவுக்கும் உங்கள் அத்தை வீட்டுக்காருக்கும் சண்டைன்னா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் மீனராசி நண்பர்கள் நட்புகள் விஷயத்திலும் உறவுகள் விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலும் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ தப்பு சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் அந்த தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்துகிறீர்கள். அதனால் அடுத்தவங்க பேரில் குற்றத்தை சுமத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓவர் தைரியம், யார் பண்ணுவா நான் பண்ணுறேன் யார் தடுக்கிறான்ங்கிற திமிருத்தனம் வரும். அந்த திமிருத்தனத்தில் தப்பு பண்ணிட்டு சிக்கலில் மாட்டிப்பீங்க. குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கான பரிகாரம், மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் துர்கா சப்தஸ்லோகி. இதை தினமும் பாராயணம் பண்ணணும். இந்த துர்கா சப்தஸ்லோகி பாராயணம் செய்வதன் மூலமாக தவறான நபர்களிடமிருந்து விலக்கி இருப்பதற்கும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய நபர்களிடமிருந்து விலகி இருப்பதற்கும் உண்டான அமைப்பை அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு பாதுகாப்பை வழங்குவாள். இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்மக்கிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரிலோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சுக்கிர பயிற்சி ராசிக்கு சொல்லியிருக்கோம். உங்களுடைய லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் ஏற்படும், எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும். ஏன்னா தசாபுக்தி மற்றும் லக்னத்துக்கு ஏற்றாற் போல பலன்களை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் அந்த சர்வேஸ்வரன் வாரி வழங்க வேண்டும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன்
நன்றி, வணக்கம்.